ஆமாம், முதல் நாள் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்போ நல்லா இருந்ததுல? தயங்காமல் சொல்லுங்க. கிரேட், உண்மையிலே கிரேட் தான். வாட் ஆர் யூ டூயிங் மேன்? புதுசாக ஒரு சட்டம் வந்திருக்கு. நம்ம பெட்ஸோட உடம்புல ஒரு விதமான சிப்பை செட் பண்ணணுமா. அது காணாமல் போகாமல் இருக்க. ஒரு வேளை காணாமல் போனாலும் அந்த சிப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. இதுக்காக நம்ம பெட்ஸுக்கிட்ட நம்ம எந்த விதமான அனுமதி வாங்க தேவையில்லை. இட்ஸ் லீகல் நவ்? ஆமாம், லீகல் தான். கிரேட். இது ஒன்லி கேட்டுக்கும் டாக்ஸுக்கு மட்டுமா, இல்லை எல்லா விதமான அனிமல்ஸுக்கும் பொருந்துமா? இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது மங்கீஸ், லைன்ஸ், டைகர்ஸ் எல்லாத்துக்குமா? நான் சும்மா கேட்டேன், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தான். ஆனால் தேவையில்லாத வேலையை பண்ணால் கம்பி தான் எண்ணணும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. டேய், ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கமே, என்னடா விஷயம்? ஏதோ சொல்லணும்னு சொல்லி படம் பார்த்துட்டு இருந்தவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டு எதுவும் சொல்லாம போய்கிட்டே இருக்கியேடா. டேய், உன்கிட்ட தான் கேக்குறேன். டேய், இது அந்த யூ சொன்ன விஷயமா? டேய், நான் இதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து ஹலோ ஹலோ, என்னது ஆக்சிடென்டா? ஹலோ, எது கேட்கலடா? ஹலோ ஹலோ, டேய் டேய், இப்ப அவங்க எங்கடா? ஹலோ ஹலோ, யாரா இங்க மாற? நானா மாறன்? சொன்ன புரியுதா உனக்கு? உன் கூட ஒருத்தர் தானே, ஒரு தருதல. ஏய், உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு, உள்ள வைக்கவா? என்னடா என்னடா இது? கேக்குறாருல, எங்கேயாவது திருடி இருப்பான். டேய், இனிமே நீ அந்த வேலைக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி போறேன்னு கேள்விப்பட்டேன்னு வையே, அதோட உன் கதை முடிஞ்சது. புரிஞ்சதா? சார், எதுக்கு சார் தேவையில்லாம கேவிக்கிறீங்க? இதோ இந்த கையை மடிச்சு முதுகு எலும்போடைய 6வது கண்ணில் ஒரு தட்டுன்னு வைங்க, சோழி முடிஞ்சிடும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எஸ்ஐ கிட்ட சொல்லுங்க. இந்த மாறன் சொன்னு சொன்னா போது. புரிஞ்சுதா? அந்த காணா வருவார் சார். சார், உங்க கையில் இருக்கிற பொருள் அது என்னோடது. அப்படின்னு அது புறா. ஆ, 2 மூட்டை அரிசியை மார்க்கெட்டுக்கு அனுப்பு.
ஆ ஆ கால் பிக் பண்ணியா? நான் கால் எடுத்து 5 நிமிஷம் ஆச்சு. உனக்கு தெரியும்ல இங்க பயங்கர பிஸியா இருக்கேன். ஆமா, கல்யாணத்துக்கான அரிசியும் பொருளும் தான் ஏத்தி விடுறீங்களா? இல்ல இது எல்லாத்தையுமே வேற இடத்துக்கு அனுப்ப வேண்டியது பஞ்சாயத்துல இருக்கும்ல. நான் என்ன நினைச்சேன்னா ஓடி போறோமே. ஓடி போறதுக்கு எதுக்கு விருந்தெல்லாம்? சின்னதா ஒரு விருந்தெல்லாம் கொடுத்து தானே ஆகணும். ஆமா, உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையா? நீங்க ஒன்னும் தனியா வரலையே. ஆமா, மாறன் இருக்கிறதால தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ம். அண்ணே இந்த ரெண்டு இந்த ட்ரிப்புக்குள்ள தானே? இல்ல இது வேண்டாம், இது அடுத்த ட்ரிப்ல கொண்டு போ, கரெக்டா இருக்கும். சரி. நீ ஏதோ கேட்டியே. நீங்க எப்பவும் இப்படியே இருந்தா போதும். அதை விட்டுட்டு டிமிக்கி கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன். நீ என்ன பேசுற? நான் அப்படி உன்னை சும்மா விட்டுருவேனா? இங்க பாருங்க, நான் ஒரு கருப்பு கொட்டு வச்சிருக்கேன், மறந்துடாதீங்க. அதை கரெக்டா விட்டா போதும். ஏய் ஜோயல். ஆ ஓகே ஓகே, கரெக்ட் டைம்க்கு வந்துறேன். நான் சரி சரி, ஓகே. நான் கூப்பிடுறேன். பை. டேய், நீ எங்க தான்டா போன? டேய், அவங்க பாட்டிலுக்காக ஃபோன் பண்ணி சாவடிக்கிறாங்கடா. சொல்லுங்க மாமா. நாளைக்கு காலையில் 6:30 மணி ஆகும்போது வந்தால் போதும். என்னத்த? அவள் காலையில் வந்துடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க. டேய் மலு, ஆமாம் நீ சொன்னது எல்இடியா இல்லைனா ப்ரொஜெக்டரா? வாட்ஸ்அப்பில் தான்டா பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அழைக்கும் நம்பர் ஸ்விட்ச் ஆஃபில் உள்ளது. அவள் வீட்டை தாண்டி 3வது வீட்டில் தான் அவன் இருக்கான். அவனை ஒரு வாட்டி கூப்பிட்டு பாரு. என்ன எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? நாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அலங்காரம் பண்ண வந்திருக்கோம். இந்த முல்லைப்பூலாம் இருக்கு பாருங்க. சொல்லுங்க மாமா. முதல்ல பொண்ணு வரட்டும் மாமா, இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன எந்த வண்டியில் வந்திருக்க? லேம்போர்கினி தான் வருவேன்னு சொன்ன. சொல்றா. அட சொல்றா. டேய் புரிஞ்சுக்கடா, கடத்திட்டு போகிறதுக்கு இதுக்கு லாம்போகினி? கடத்திட்டு வரதா? கூப்பிட தானே போகிறோம். டேய் கூட்டிகிட்டு வரணுமா இல்லை கிட்னாப் பண்ணணுமா? ஒழுங்கா சொல்லு. டேய் ஒரு சீரியஸான விஷயம் இருக்குடா. அவள் இப்போ வரைக்கும் ஃபோனை எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வாடா வீட்டுக்கு போகலாம். டேய் நீ டென்ஷன் ஆகாத. சரி போய் தொல்ல. டேய் அவள் என்னை ஏமாற்ற மாட்டாள்ல? டேய் சும்மா பேசிட்டு இருக்காத. தேவையில்லாமல் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கிளம்பு. அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாடா. அப்போ வா.
வருது. எழுந்துக்கு வேண்டாம். என்னை கூப்பிடாதீங்க, என்னை தேடாதீங்க. நான் திரும்ப வருவேன்ப்பா. வந்துட்டோம் போல. கரெக்டாக சொல்லிருச்சு. வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. மாறா, என்னை பார்த்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லாத. ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம், நீ போயிடு. ஏய், யாரும் இல்ல, வண்டி எடு. டேய், அவன் எங்கடா? டேய், யாரும் இல்ல, எங்கடா? சீக்கிரம் வண்டி எடு. அப்போ உண்மையால ஏமாத்திட்டாளா? வாய்ப்பு இருக்கு. வருண், அதோ வரா பாடுறா. நீ எங்க போயிருந்த? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண இல்ல, தெரியுமா? என் ஃபோன் தண்ணியில விழுந்துருச்சு, அத கூப்பிட முடியல. சாரிண்ணே. நீ யாருமே பார்க்கலன்னு சொன்ன. முன்னாடி ஏறு. பேசிக்கலாம், முதல் வண்டியில இருங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஏறு. எங்க போறோம்? உங்க அப்பா ஷாக்கா இருப்பாரா? ஹலோ, கண்டிப்பா இருப்பாரு. திவகரண்ணா தானே? இல்லையே, என் பேர் புருஷோத்தம. ஐயோ, நான் வருண் பேசுறேன். ஜுவாலாவை பொண்ணு பார்க்க வந்தேன்ல அன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கவே இல்லை. இப்ப என்ன வேணும் உனக்கு? அது இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல தான் கூப்பிட்டேன். ஓ, சந்தோஷம். உன் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? இவனா ஃபோனே நோண்டிட்டு இருக்கான். பேசி முடிவு கருவானா? எங்க என்னாச்சு? கட் ஆயிடுச்சுடா. நல்லதா போச்சு. கட் பண்ணிட்டாரு. பயப்படாத, வேற வழி இருக்கு. இன்னொரு வாட்டி பண்ணட்டா? ஆமா, நீங்க காலேஜ் கட் பண்ணீங்க. காலையில 4 மணில இருந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். கடையில ஒரே கூட்டம். விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. அதுல கல்யாணம் பண்ணது உங்க பொண்ணு தான். அது சரி, அன்னைக்கு ஹலோ ஹலோ ஹலோ. டேய், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏறு. ஓ, சரி. நீ எங்கடா அங்க வர? போய் வண்டி விடு. அதுதான் சாரி எடுத்து. ஆமா, வேண்டாம். இங்க பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா தானே இருக்கு, நானும் அதான் சொன்னேன். யார் அது?
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். என்னாச்சுடா? ஓடி போனவங்க என்ன அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அக்கா வந்துட்டாங்களா அப்போ? அடேங்கப்பா, பெரிய விஷயம் இல்ல? எனக்கு தெரியும். இவர் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணையே இப்பதான் தூக்கிட்டு வராரு. சரி, நான் கிளம்புறேன். ஏன்னா போறியா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அது சரி, நான் ரொம்ப நேரம் வெளியே தான் இருந்தேன். நாங்க உள்ளதா இருந்தோம். நான் இங்க ஒரு Dress வாங்க வந்தேன். ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். நல்லதா போச்சு. இது இவளோட உனக்கு தான் நல்லா இருக்கு. நான் கிளம்புறேன். ஏய், இப்போ போய் ஆகணுமா? போகணுமா? அம்மா பார்த்துட்டு போறாங்க. உன்னை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போக முடியாது போல. வா, கிளம்பலாம். தோ முடிஞ்சிடுச்சு, வந்துடுறேன். ஓகே ஓகே, நான் ஜூமில் வரேன். வருண். ஆ, ஹனிமூன்லாம் எப்படி? சூப்பர் சார். கலெக்டா போல. நான் ஸ்லிம் ஆயிட்டேன்ல. ஆ, கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகணும்னு நினைச்சேன். நல்லா இருக்குல்ல? ஆமா, நீ இன்னும் கிளம்பலையா? இல்ல நான் முடிச்சிட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இல்ல. கிளம்பு. நீ போ. சரி சரி, கிளம்புறேன். அவர் மேல பயங்கரமா தான் அக்கறை காட்டுறாரு. என்ன கேரு? எந்த கேரும் இல்ல. ரொம்ப வேலையா இருந்தேன், அதனால தான் இவங்களை விட முடியாம போச்சு. சரி சரி, எனக்கு மீட்டிங் இருக்கு. சரி சார், பரவாயில்ல. நீ வேலைக்கு அந்த ஸ்கூட்டர்ல வர வேண்டியது தானே? எதுக்கு? ஒரு ஆள் ஃப்ரீயா லிஃப்ட் கொடுக்கும்போது நான் எதுக்கு வெயில்ல வரணும்? வா.
தம்பி ஆ அந்த ராஜு தான் எப்போ இங்க வருவான். இப்போ வந்து வந்து பிளம்பர்ஸ் எல்லாம் இன்ஜினியர் மாதிரி ஆயிட்டாங்கல்ல. இன்ஜினியர்ஸ்க்கு தான் வேலையே கிடையாது, எங்களுக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. பாத்தியா பாத்தியா, அங்க ஒரு பெருச்சாளி போது பாரு, அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுச்சு. ஒரு வச்சாலும் அதை பிடிக்க முடியல. எப்படி போகுது பாத்தியா, இங்க இருக்க எல்லா இடத்தையும் அது அப்படிதான் பண்ணுது. ஷோ, அடேங்கப்பா. சரி, உன் பேர் என்ன? இவான். இது யாரோட சுடிதாரு? இவளோட தான். இது என் ஃப்ரெண்டோடது. ஆமா ஆமா, திரிப்பு போட்டிருக்குல, அதனால தான் எனக்கு தெரியாம போச்சு. அப்போ இதுதான் அவ அடிக்கடி வர ஃப்ரெண்டோட வீடா? ஃப்ரெண்டா? இவ தானே? ஆமா. அப்போ நீ? என் பேரை வச்சு தானே இவளுக்கு போட்டாங்க இவான்னு. அவ அண்ணன். அண்ணாவா? அண்ணா இருக்காருன்னு அவ சொன்னதே இல்லையே. என்னப்பா, கிளம்பிட்டியா? ஆமா, வேலை இருக்கு. அம்மா. என்னப்பா? நான் இன்னும் காசு வாங்கல. எவ்வளோ? 300. மா, அந்த காசு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். ஐயோ, நானும் அதை மறந்துட்டேன், சாரி. அம்மா, எங்களெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. இதெல்லாம் அவகிட்ட சொல்லாதீங்க. எதெல்லாம்? அவளை புரிஞ்சிக்கவே முடியாது. அது என்னன்னு எனக்கும் புரியவே மாட்டேங்குது. அவ இங்க வரதுனால நான் சொல்றேன். அவ மருந்து சாப்பிட்ற விஷயத்த சொல்லியிருக்காளா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையேப்பா. சின்ன வயசுல வந்த ஒரு ஷாக்கு. அதனால அவளுக்கு என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்னு ஒன்றும் புரியாது. டேப்லெட் சாப்பிடணும், ஆனா சாப்பிட மாட்டேன். நான் ஏதாவது சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணா, கிரெடிட் ஆயிடுச்சு. மெசேஜ் வந்துருச்சு. மென்டல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கு. நான் கிளம்புறேன். சார், இந்த ஃபைலோட கணக்கு தான் இது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்களா, அதுதான் சார் இது. சரி, நான் கொடுத்துட்டா? ஓகே. வாங்க. ஏண்டா வருணே, நீ அந்த புருஷோத்தமனுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டல்ல? வேற வழி தெரியல. எனக்கு தெரியும், நான் அவரை பார்த்தேன். உன்னை நல்லபடியா பாத்துக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த பொண்ணோட கையில ஒரு ஆப்பு சிப்பு ஒரு சிப்பு இருக்கா. அந்த சிப்பை யாரோட உடம்புலயாவது வச்சிட்டோம்னா அவங்க எங்க போனாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ணா கண்டுபிடிக்கிறாங்கல்ல, நாம அப்படியெல்லாம் பண்ண வேணாம். இது நம்ம எதிர்பார்ட்டிக்காரங்க நம்ம ஆளுங்களை புடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம்ல. இவங்க சொல்றத கேட்டு பாரு. சொல்லுமா, விளக்கமா சொல்லி கொடு. சரி சரி. நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா? இல்லையே. ஓகே. நம்ம மாதவன் சார் வீட்டில் வாடகைக்கு வந்த பொண்ணு தானே? ஓ, நம்ம நெய்பர்ஸ்ல, அப்படி சொல்லுங்க. ஓகே சார். இது எங்களோட சைனீஸ் கம்பெனியான குடுக்குன்னு சொல்ற பிரைவேட் லிமிட்டடோட ப்ராடக்ட். ஓ, சைனா ப்ராடக்ட்டா? ஆமா சார். குடுக்கு, KUDUKKU. இதுதான் சிப்போட ரிசீவர். இதை நம்ம கையில இப்படி கட்டினா போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும், முடியும். பரவாயில்ல, போதும். பாத்தீங்களா சார், இது எப்படின்னா சிப் உடம்புல இருக்க ஆளு எங்க போனாலும் ஸ்பாட் மாறும் போது இதுல மெசேஜ் வரும். ஈஸியா ட்ராக் பண்ணலாம். அப்படியா? சாமியா. ஒரு நிமிஷம் சார். நல்லா இருக்குப்பா. இந்த போனே எதுக்கு? ஒரு நிமிஷம் சார். இதுதான் சிப் ஸ்கேனர். ஓ, இங்க இந்த இடத்துல தான் சிப் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓ, அந்த இடத்துலயா? ஆமா சார். பாத்தீங்களா? ஓகே ஓகே. கிளிக் ஆகுது பாத்தீங்களா? அட, போன போயிடுச்சு சார். இது சைனீஸ் ப்ராடக்ட்னாலயா? ஒரு பெர்ஃபெக்ஷன் ஃபீல் வரலையே. அதெல்லாம் பார்க்க வேணாம் சார், நல்லா ஒர்க் ஆகும். அது உங்களுக்கே புரிய வரும். பாத்தீங்களா?
ரோடு தாண்டி அங்க வந்துருச்சு. லொகேஷன் காட்டுது பாத்தீங்களா? இது ஒரு லொகேஷன்ல இருந்து அடுத்த லொகேஷன் போகும்போது இங்க மெசேஜ் வந்துடும். ஓகே ஓகே. இது அதோட உடம்புல இருக்கிறதுனால எங்க போனாலும் நமக்கு மெசேஜ் வந்துடும். அப்ப எப்படி இத பாடியில ஃபிக்ஸ் பண்றது? அது சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் சார் இருக்கும். ஓ. இதுதான் சிப் கன். ஆ. இது எப்படின்னா இதை நம்ம எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓ. சார் உள்ள ஏறி போச்சு சார். சூப்பர். எனக்கு ரொம்ப வலிக்குது. எறும்பு கடிக்கிற மாதிரி தானே இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்றது? அதோ மெசேஜ் வந்திருக்கு. அந்த பூனை ஏதாவது கிணத்துல விழுந்திருக்கா என்ன? இப்போ என்ன பண்றது? நான் என்ன பண்றது? பேசாத அவ வந்துட்டு இருக்கா. ஒருத்தன் போறத பாரு. விளங்காத. ஹலோ. ஹாய். நீ ஏதாவது சாப்பிடுறியா? ஒன்றும் வேண்டாமா. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போ. இல்லை வேண்டாம். இந்த உன் ட்ரெஸ் முடிஞ்சுதா? ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீ அப்புறம் ஒரு நிமிஷம். நீ வா, உன்கிட்ட ஒன்று பேசணும். சரி போ. ஏமா? எனக்கு தெரியல. ஆமா, உனக்கு அண்ணா இருக்காரா? இல்லையே. உனக்கு அண்ணா இல்ல? ஹே இல்லடி, என்ன ஆச்சு? அப்போ யாரு இவன்? அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? மாது, உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? ஏய், நான் உன்னோட FB-ல கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தேன். அப்ப பார்த்தப்போ எனக்கு பிடிச்சது, அதான் கேட்டேன். வேற எதுவும் இல்ல. என்ன பேசிட்டு இருக்கா? ம்? ஏறு, நான் வந்துடுறேன். அது நீ இனிமே அவனை பத்தி யோசிக்காத. யாரு? பேர் சொன்னி. ஓகே. இல்லை, அது ஒன்றும் இல்லை. அவன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதான் சொன்னேன். அப்படியா? சரி, இரு, நான் வந்துடுறேன். ஹலோ. காலேஜில் அரசியலெல்லாம் இருந்தில்ல? இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தான் தெரிய வருது? ஆ? இவங்களுக்கு எப்படி இது தெரியும்? என்கிட்ட அவ தான் சொன்னா. ஹலோ, நீ நல்ல முள்ளதா இருக்கியா? என்ன? ஒன்றும் இல்லை. இல்லை, பரவாயில்ல, சொல்லு. இல்லை, நல்ல முள்ள இல்லைன்னா அப்புறம் சொல்ல நினச்சேன். என்னது? ஏய், நான் உனக்கு ஆஃப் பாயில் எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா. சிங்கிளா? ஆஃப் பாயில்னா ஓகே தான். நீ என்னை பற்றி கேட்டினா? உன்னை பற்றினா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? வேலை வெட்டி எதுவும் இல்லைல்ல? இல்லை, நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். கம்பெனியோட பேரே ஐஸ்வர்யா எக்ஸ்பிரஸ். ஐஸ்வர்யா எக்ஸ்பிரஸ் செயின் மார்க்கெட்டிங் கம்பெனி தானே? அதெல்லாம் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஜிம் ட்ரெயினர். அது சரி. நான் உனக்கு கேட்கட்டா? கேளு. ஏய், ஆஃப் பாயில் ரெடி. வா. போ. இங்க பாரு, உனக்கு உண்மையாவே அவனை ஃபேஸ்புக்கில் தான் தெரியுமா? ஆமாண்டி. ஏன்? ஒன்றும் இல்லை. ஆமாம், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? என்ன?
இல்லை, நம்ம 2-3 தடவை பார்த்துருக்கோம். என்னை பற்றி என்ன நினைக்கிற? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் தோணலையா? இல்லை, மனுஷங்களோட மனசு தெரிகிற மாதிரி மிஷின் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? எப்படி இருந்திருக்கும்? இல்லை, அவங்க யோசிக்கிறதுலாம் நமக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி மிஷின் இருக்குன்னு வை, அப்போது எனக்கு தெரிய வரும்ல உனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்த பற்றியும். மாறா, என்னோட இஷ்டங்கள்லாம் என்னோட பிரைவேட். அதை நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? நான் உன்னோட பர்சனல் ஏதாவது கேட்டனா? எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உனக்கு பர்சனல் இருக்கா? மாறா, ஒருத்தவங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள டிசைட் பண்ணக்கூடாது. கேட்காம பண்ணுறது ஹெல்ப். உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா? அண்ணா இங்க வாய. சாரி. என்னாச்சு? உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வா கொஞ்சம். ஜுவாலா இன்னும் வரலையா? நாளைக்கு காலையில பார்க்கலாம். ஓகே பை. என்ன? என்ன? ம், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா கடிக்கணும் தோணுச்சு, கடிச்சு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரியா? எங்கே வரீங்க? எனக்கு தெரியாது. நீங்கள் தான் ஈவோட அண்ணன்னு. நீங்கள் என்ன அவ்வளோ க்ளோஸாகவே இருக்கீங்க? இல்லை, ஜஸ்ட் வெறும் ஹாய் பாய். ஈவா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. ஓ,
ஆனால் உண்மையிலேயே இவக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாருப்பா, நான் தெரியாதனமா அந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன். அண்ணா இது ப்ளீஸ். எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அம்மா யார்கிட்டயும் சொல்லல. நான் திடீர்னு பார்த்தபோது கேட்டேன். சாரி. இங்க என்ன? பின்ன ஹாஸ்பிட்டல் எதுக்கு வருவாங்க? அம்மா, நீ டென்ஷனாக இருக்க போல. நீ என்ன ஃபாலோ பண்றியா? என்ன? போய் சொல்லாத. ஐயோ, சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன். உண்மையாவா? சத்தியம். அது குடி, ஆறிருப்பது குடி. அப்புறம் சொல்லு. ம், சொல்லு. சொல்லு. இந்த லிவிங் டுகெதரை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? என்கிட்டயே கேட்குற? ஆமாம். ஏய், உனக்கு ஒரு வேலையும் இல்லையா? இதுக்கு தான் சொல்ல சொன்னியா? அன்னைக்கு வீட்லேயும் இதை சொல்ல தான் வந்தியா? என்ன? அன்னைக்கு வீட்லேயும் இதை சொல்ல தான் வந்தியா? ம். நான் உனக்கு கேட்கவா? நான் அன்னைக்கு பாடினதை நீ ரெக்கார்ட் பண்ணி குரூப் ஃபுல்லாக போட்டல? கண்டுபிடிச்சிட்டியா? ஆனால் நான் பேர்லாம் சொல்லவே இல்லை. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதில்ல. நான் பாடினதை அனுப்பும்போது அட்லீஸ்ட் என்கிட்ட கேட்கணுன்ற மரியாதை இருக்கணும்ல. இது வெறும் பாட்டு தானே. நீ ஊன் சேர்ல உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவு பண்ணிடுவியோ? நீ எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கோவப்படுற? என்ன என்ன உனக்கு பிரச்சனை? தெரிஞ்சுக்கிட்டு என்ன? உன்கிட்ட சொல்யூஷன் இருக்கா? முடியும். உன்னால ஒரு மயிரும் முடியாது. மாறா, எனக்கு உன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு. ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. உன்கிட்ட ஒரு லஸ்ட் தோன்ற இஷ்டம். அதை விட்டுட்டு லவ் பண்ணவோ அந்த மாதிரி ஒன்றும் டைப் இல்லைனா எனக்கு உன்கிட்ட அது தோணவும் இல்லை. அப்புறம் நீ என்னை தொட்டா கூட எனக்கு எந்த ஃபீலும் வராது. புரிஞ்சுதா? ஸோ எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. சரி, ஓகே. இனிமே ஒழுங்கா இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இனிமே எதை பத்தியும் விசாரிக்க வராது. செட் ஆக்கிட்டல. நீங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதான் நான் அங்க உட்காந்துட்டேன். நடக்கட்டும். அப்புறம் மாறா, உன்னை தேடி போலீஸ் எல்லாம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். என் பேரை எதுவும் சொல்லலையே? நான் அதை சொல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இது தப்புப்பா. உன் கேட்க என்னாச்சு? அது ஒரு சின்ன காயம். இப்படி வா. தெரியணும்ல. வா. சரி, உங்ககிட்ட 2000 ரூபா இருந்தா கூட பில்லு கட்டணும். உன் கைக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அது ஒருத்தன் வெட்டிட்டா அறிவாளால. ஆ? வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் தான்ப்பா. அவன் வீட்டுக்குள்ள போய் 2 மிளகா பறிச்சிட்டானா, அருவாள் எடுத்து 2 வெட்டு வெட்டிட்டா. தொடையில ஒரு வெட்டு இருக்கு. என்னத்த சொல்ல. ஒன்று தெரியுமா, அவன் வீட்டையே நான் மொத்தமா இடிச்சிட்டேன். ஜேசிபி வச்சு இடிச்சிட்டேன். இப்போ போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. நீ ஒன்று பண்ணு,
ஒரு 5000 ரூபா கூட. அட என்கிட்ட காசு இல்லை. இங்க பாரு, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. போயிலாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு நீ மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க? டிப்ரெஷனா? டீப் டிப்ரெஷன் இல்லையா? அவளுக்கு உனக்கு செட் ஆகலையா? சரக்கடிக்கலாமா? ராவண நாட்டில் யாரடா துள்ளுறது, யாரோட சத்தத்தை யாருடா தடுக்கிறது, யசுவைய சிறையில் அடக்க உனக்கென்ன உரிமையடா, யசாமிய புட்டா உனக்கே வலிக்குதடா, காளியம்மன் கோவிலுக்கு அரளி பூனாந்தாண்டா, காவடி அழகு குத்தி அமர்க்களம் பண்வேண்டா, அழகான வைகையில நீராட்ட நானுண்டு, அண்ணாமலையனுக்கு தீபம் ஏத்த நானுண்டு. காவிரி கரை ஓரத்தில் கருப்பனும் நான்தா, வைகை கரை ஓரத்தில் ஐயனாரும் நான்தா, தஞ்சையில ராஜராஜ என் பாட்டன் தாண்டா, கீழடியில தோண்டி பாரு என் புகழு தாண்டா. உனக்கு போல வெக்க சாமி செஞ்சு தந்தவனாண்டா, பூஜை செய்ய கருவறைய கட்டி தந்தவனாண்டா, வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு நீதியுண்டா, வீட்டு என்னும் பேர சொல்லி என்ன தொடர்ந்து ஏண்டா. ஹே, இங்க கொஞ்சம் வா. ஒரு நிமிஷம் உள்ள வா. வா போலாம். எல்லாம் கரையா இருக்கு. அதான் உன் பிரச்சனையா? எதுக்கு இந்த மாதிரி ஷோ எல்லாம் பண்ற? கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டேன், வாட்ஸ்அப்ல தேவையில்லாத மெலோ டிராமா. உன்னை தொல்லை பண்ணனா? இல்லைல்ல. டேய், அதான்டா என் பிரச்சனையே. நீ இப்படி டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு ஏன் மேல அப்படி என்ன லவ்? உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ். உனக்கு ஒரு கேரக்டர் இருக்கா? இதெல்லாம் சொல்றதுக்கு தானே இப்போ தேவையில்லாம. சாரி, நான் எதுவுமே சொல்லல. என்ன? யாரோ போன மாதிரி இருக்கு. யாரு? எங்க? அதோ அங்க. சாரி. நீ வர சும்மா இருமா, கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, அவ எங்க போனேன்னு சொல்லியிருக்கா? எத்தனை தடவை கேப்ப? அவதான் காலையிலே கோர்ட்டுக்கு போகணும் நான் சொல்லியிருந்தல உன்கிட்ட. அவளுக்கு ஃபோன் போட்ட போல சில பொருள் வாங்கணும் தான் கேட்டேன். எனக்கெல்லாம் தெரியாது. அம்மா சொல்லுவாங்க. எம்ஜி ரோடு. அம்மா, ஒன்றும் இல்லை.
அது நீ சும்மா சீன் போடுறேன்னு நினைச்சேன். அதான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்போ நீ இந்த அளவுக்கு இருக்கேன்னு தெரியாம போச்சு. இங்க பாரு, இனிமே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பிரச்சனை இருக்கு. வாழ்க்கையில நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணு. டேய், கொஞ்சம் இங்க பாரு. நான் கூடவே இருக்கேன். கம்பெனி தரேன். போதும்ல? என்ன கொஞ்சம் பாரு. அந்த போனை கொடு. போனை குடுறா. சரி நல்லா சரி. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, இல்லண்ணா எப்போ? இல்ல நான் வந்து உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். நான் கிளம்புறேன். நீ இன்னைக்கு எங்க போயிருந்த? ஏன்? சொல்லு. நான் மண்டபம் பக்கத்துல ஒரு கேஸ் விஷயமா போயிருந்தேன். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனேன். ஏன் கேக்குற? இல்ல, நான் எம்ஜி ரோடு போயிருந்தேன். உன்னை அங்க பார்த்த மாதிரி. என்னையா? நான் என்ன டபுள் ஆக்ஷனா 2 இடத்துலையும் பார்க்கறதுக்கு? ஏதாவது பொண்ணுங்களை பார்த்து சொல்ல விட்டுருப்ப, அதான். இதோட அதான் நான் சொல்லல. யாரடி அது? எப்போ பார்த்தாலும் ஒரு பொண்ணு வருது. ஆ, யாரு? அந்த பொண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாமா, அவ சொல்றது உண்மைதான். அடே டேய், நீ அவகிட்ட அதை சொல்லல. போடு போடு. ரெடி. தேங்க்ஸ். போடு. கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஏய் பாத்து. சாரி. சீக்கிரம் சீக்கிரம். அது ஒன்றும் பரவாயில்ல. மாறா, கொஞ்சம் வாயேன். ஒரு நிமிஷம். ஸ்டேஷனில் வச்சு பேச முடியாத பர்சனலாக பார்க்கணும்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. வாட்ஸ்அப் பார்க்கும்போது தான் உன்னோட டிபி. பொண்ணுங்களை நம்ப முடியாது, நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே வருவாங்கல்ல.
எதா இருந்தாலும் நாம ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுட்டே பேசலாம். ம்? அண்ணா ஒரு டபுள் ஆம்லேட் சீக்கிரம் கொண்டு வாங்க. சார் அவ மேல கண்ணு இருந்தா போதும். சில நேரங்கள்ல அவ கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா சோலி முடிஞ்சது. கண்ட்ரோல்னு புரியல. அதை நான் எப்படி சொல்ல? அவ இப்போ அங்க வரல. அவளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்காளா? அப்ப அதெல்லாம் செஞ்சு பாரு. அப்ப தெரியும் அவளுக்கு பேய் பிடிக்கிறது. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஆரம்பிக்கிறது நாளைக்கு டாய்லெட் செக் பண்ணும்போது தான். அங்க ஃப்ளஷும் ஒர்க் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அதோட லிவரை இழுத்தப்போ மேல வந்தது பாதி அறுத்து போட்ட ஒரு தலை தான். இது நீ வேற யார்கிட்ட இதை சொன்னியா? ஆனா இதை கேட்ட யாரும் அன்னைக்கு உயிரோட இல்லை சார். அவன் பேர் என்னன்னு சொன்ன? அருண். இது பாரு, நீ நினைக்கிறத விட இது ரொம்ப பெரிய விஷயம். இப்படியே போச்சுன்னா உனக்கும் உன் ஃபேமிலிக்கு இது தெரிய வரும். நிறுத்துடா! இங்க 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 எனக்கு சரியா தெரியல. இங்க தானே? நேரு ரோடு வந்துட்டாங்க. அங்க வந்தாச்சா? கோவிந்தா, சீக்கிரமா நம்ம கட்சிக்காரங்களை கூப்பிட்டு எல்லாரையும் செட் பண்ணு. அவங்க ஏதாவது பிளாட்டுக்குள்ள போனாங்கன்னா செக் பண்ணணும். சரிங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. இந்த போறானுங்க. ஏன் வேட்டியா? என்ன தெர்ற? இதுக்குள்ள என்ன தெர்ற? நீ என்னன்னு சொல்லு. உடம்புல எங்க குத்துனீங்க? உடம்புல இல்ல, அவன் காலுக்கு கீழே தான் குத்தி இருக்க. முதல்ல நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணணும். எப்படி? நடத்துங்க. ப்ளூ கலர் கோடு போது பாத்தியா? அதான் பார்த்தல. நீ எங்கடா போற? ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. அர்ஜென்ட்டா?
உனக்கு அர்ஜென்ட்டா? கொஞ்ச நாளாவே அதிகமா இவனை பார்க்க முடியலல்ல. என்ன விஷயம்னு தெரியுமா? தலைவா நீ உடம்புல ஏத்தலையா? ஏத்துவோம், ஏத்தாம விட்டுருவோமா? இது இது எனக்கு ஓகேவா? வேணாம். இது உண்மையிலே சூப்பரா இருக்கும் அதை வை. உங்களுக்கு. மேலே போய் பார்க்கலாமா? ஆ மேலே போய் பார்க்கலாம். மேல எதுவும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கத்துல ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போலாம். அங்கேயே சொல்ற? ஆ. ஒரு 10 ஷர்ட் எடுக்கலாமா? பார்த்தா என்னாச்சு? இங்க பாரு. ஆ. டேய் டேய் என்னடா பண்ற? எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருக்குறது? இங்கே நல்லா இல்லை, போகலாம். ஒரு நிமிஷம் வா. அடுத்துங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு பக்கத்துல வேற ஜுவல்ஸ் வாங்க போணும். போலாம். யாருக்கிட்ட கேட்டு FB-ல போட்டோ போட்ட? ஏன் போட்டது நம்ம போட்டோ தானே? டேய், நான் அந்த போட்டோ எடுத்ததே உன் மூட ஓகே பண்ணதான். அதை விட்டு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு இல்ல. உனக்கு என்ன மூலிகை இல்லையா? நீ அந்த போட்டோவை பாரு. உன் ரூம்ல கட்டில்னா அதுவும் ஒண்ணா. டேய், எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு, உனக்கும் ஒரு பிரைவசி இருக்கு. எல்லாருக்கும் அதுதான் தேவை. இங்க பாரு, எடுத்துட்டேன். இப்ப பிரச்சனை இல்லைல்ல? முடிஞ்சா? முடிஞ்சுதா? பிரச்சனை முடிஞ்சுதா? உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னில இருந்து என் மனசுக்குள்ள ஒரு பயம். எதுக்கு? நம்ம லவ்வர்ஸ் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே எல்லார்கிட்டயும் சொன்னேன். 2 பேர்கிட்ட. என்னோட பெர்மிஷன் இல்லாம எப்படி எல்லார்கிட்டயும் உனக்கு தோன்றதெல்லாம் போய் சொல்லிட்டே இருப்பியா? நான் என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டியா? ஊருக்காரங்க கிட்ட, வீட்டுல இருக்கவங்க கிட்ட உனக்கு என்னதான் வேணும்? நான் இந்த ஊரை விட்டு போகணுமா? சரி. விடு, ஒரு கையை நிமிஷம். விடு, விடு. இங்க பாரு, நீ மாறன் இல்ல. இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காத. நில்லு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு என்ன தாண்டி உன் பிரச்சனை பிரச்சனை? என்ன? நீ தானே போட்டோ எடுத்த? அந்த போட்டோ எடுத்தது உனக்கு போஸ்ட் பண்றதுக்காக இல்ல. அப்ப எதுக்கு எடுத்த? உன் மூட ஓகே பண்ண எடுத்த. நான் போஸ்ட் பண்ணதுல என்னடி தப்பு இருக்கு? உலகத்துல பண்ணாத தப்பா நீ ஏன் அப்படி பண்ண? பண்ணிட்டேன். ரொம்ப ஓவரா என்ன பண்ணிட்டு பெரிய இருக்க. ஆளா? என்கிட்ட கேட்காம போட இப்ப கூடாது. எனக்கு தெரிஞ்சாகணும். நான் தெரிஞ்சுக்கணும். உன்னோட உனக்கு பிரச்சனை என்ன என்ன? பிரச்சனை? அப்படி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? தெரியாது மாறா, எத்தனை நாள் நான் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஈவ், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே ஓகே. ஆ. பை. ஜுவலா ஆ. பேக். ஐயோ. என்ன உன்னுடைய பேக் தானே? நான் வேணா எடுத்துட்டு ஓ, வரவா? வேண்டாம் வேண்டாம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தானே? சரி வரேன். நாம நாளைக்கு காலையில கோவிலுக்கு போலாமா? நான்லாம் வரல. நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு. காலையில சீக்கிரமா போலாம். பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போகணும். 6:30 மணிக்கு பஞ்சாயத்து ஆபீஸ். என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, கையிட. என்னாச்சு? அப்பா இருக்காரா? இல்ல. சரி வா. வாங்க எந்த பிரச்சனையும் இல்ல, வா உள்ள போலாம். இதோ வரேன்.
போகிறது யாரா இருக்கும்? நம்மக்கிட்ட உதவாங்கின பசங்களா இருக்க மாட்டாங்க. அவனுங்களா இப்போ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கானுங்க. மாறா, நான் 2 பசங்களை பற்றி சொல்லியிருந்தேன்ல, காணாம போனாங்கன்னு. அவனுங்களையும் இந்த மாதிரி தான் காரில் தூக்கிட்டு போனதா ஃப்ரெண்ட்ஸுங்க போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கானுங்க. இந்த மாதிரி ராத்திரி நேரம் தான் செகண்ட் ஷோ முடிச்சுட்டு வரும்போது காலேஜில் படிக்கிற பசங்கள்லாம் சொன்னாங்க, ஓ ஆளு படிக்கிற காலேஜ் தான் அது. என்ன சொல்ற? ஈவா படிக்கிற காலேஜ்லையா? டேய், நான் சொல்றதுனால தப்பா எடுத்துக்காத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட ஆளு ஒரு காந்தம் மாதிரி. அவ ஒன்னு அவளுக்குள்ள இழுத்துட்டு இருக்கா. உனக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்கு மாறா, ஜாக்கிரதையா இரு. இன்னைக்கு எங்கடி கேஸு? வேலூர். ஹலோ, பிஸியாக இருக்கியா? இல்லை, சொல்லு. உன்னை பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. இங்கே வரியா? லொக்கேஷனை டெக்ஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா நான்... ஹலோ ஹலோ அவ ஏன் இப்பெல்லாம் இங்க வரதே இல்ல? உன் சுபாவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். நீ என்ன அவளை போய் பார்க்க போறியா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? நீ அவளோட வீட்டுக்கு போயிருக்கியா? எனக்கு இப்போதான் அவளை பத்தி தெரிய வந்தது. அவ நிறைய நாள் அவ வீட்டுக்கு போறதே இல்லை. அவங்க அம்மா அப்பா செப்பரேட் ஆயிட்டாங்க. அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவள் அப்பா கூட தான் தங்கியிருக்கான்னு தெரியும். ஆனா அவ வீட்டுக்குலாம் வரதே இல்லையே. உனக்கு எப்படி தெரியும்? அப்போ உனக்கு தெரியுமா? அதை அங்கே கொண்டு போய் வை. இங்கே என்ன? நான் ஆஃபீஸில் டீ சாப்பிட வந்தேன். ஆஃபீஸா? எந்த ஆஃபீஸு? சரி, நீ கொஞ்சம் அங்கே வா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது நான் எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிக்கிறேன். வரியா? எங்கன்னு சொல்லு. நார்த்தில் எங்கேயாவது ட்ரெயின் ஏற வேண்டியதுதான், போகலாம். ஆமாம், நார்த்துக்கு தான் போகணுன்னு டிசைட் பண்ணிட்டியா? சவுத் வேணாமா? இல்லை, நான் இந்த ஊரை விட்டு போனதே இல்லை. சவுத்துக்கு போக உங்ககிட்ட காசு இருக்கா?
நார்த்துக்கு போக தான் காசு வச்சிருக்கல. காலையில் என்னோட எஃபி அக்கௌண்ட்டில் போயிட்டு அன்ரீட் மெசேஜ்லாம் படிச்சிருக்கல? இல்லையே. இல்லையா? நான் ஒவ்வொரு வாட்டி பாஸ்வேர்ட் மாற்றும் போது நீ லாகின் பண்ணிட்டு தானே இருக்க. நானா? அப்புறம் நானா? நீங்கள் லாகின் போடும் போதெல்லாம் எனக்கு ஓடிபி மெசேஜ் வரும், அதெல்லாம் தெரியாதுல்ல? வெக்க கேடு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். இதெல்லாம் கேவலமான வேலை. கேவலமான வேலையா? வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. பேசாத பேசாத. எனக்கு கொஞ்சம் மறைச்சு உட்கார. எனக்கு கொஞ்சம் கவர் பண்ணு. போகாத. என்னதான் பிரச்சனை? எங்க போனாலும் என்ன கண்டுபிடிச்சிடறானுங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன இருக்கு? பார்த்துட்டான். மரம் முடிஞ்சது. என்கிட்ட நீ எதுவும் கேட்க மாட்டியா? எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா உன்னோட எல்லா கேள்விக்குமான பதில் என்கிட்ட இருக்கு. இனிமே என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். எல்லா விஷயம் நீ தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அதான் எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் நான் சொல்றது. எனக்கு நீ வேணும் மாறா. அலைகளில் அவளது மனமெழுத தொடிகளில் அவளது மனமறிய காற்றில் அவள் சுவாசம் வானில் அவள்
சொல்லி வார்த்தைகள் கொன்று அறியாமல் அறிந்தாயோ கண்ணே அலை வந்து மோதி அழியாத கோலம் அறிந்தேனே நானும் கண்ணே அவளது விழியது மொழியறிய கனவிலும் அவளது வழி தேட காற்றில் அவள் சுவாசம் வீசும் வரம் தேடி தூர நிலாக்காலம் வானில் அவள் மாயும் தீரம் முனை தேடும் நானோ தனியானே உன் கூட பார்த்துன்னு அந்த பொண்ணு யாரா? எனக்கு உன்கிட்ட ஒரு பாசம் இருக்கு. அதை தவிர உன்கிட்ட வேற எதுவும் இல்லை. உன்கிட்ட ஒரு லஸ்ட் தோன்ற இஷ்டம், அந்த மாதிரி ஒன்றும் டைப் இல்லைன்னா எனக்கு உன்கிட்ட அது தோணவும் இல்லை. நீ என்னை தொட்டா கூட எனக்கு எந்த ஃபீலும் வராது. அவளை புரிஞ்சுக்கவே முடியல. கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ஏன்? கொஞ்சம் ஜாகிரதையா இருன்னு சொன்னா. எதுக்குன்னு சொல்லு. உனக்கு அவளை எப்படி தெரியும்? நீ ஜாகிரதையா இரு. உனக்கு அவளை எப்படி தெரியும்னு சொல்லு. உன் கதையை அவன் முடிப்பா. உன்னையும் என்னையும் அவ எல்லார் மேலேயும் பழி தீர்ப்பா. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக ஒருத்தைய கூட்டு வந்தீங்கல்ல, அவ ஒரு கைடா. நம்பர் 1 கை. டேய், நம்ம முதல்ல அவளை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் உன் டேய், எனக்கு சத்தியமா புரியல. இல்லனா அவளுங்க நம்மள கொண்டுருவாளுங்க. இனிமே எனக்கு இந்த கர்மம் தேவையில்லடா. அவளை ட்ராக் பண்றது, அவ எங்க எந்த இடத்துக்கு போறா, யார் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. என்னடா பெரிய இது மாதிரி பேசுற? டேய், என்ன விஷயம்னு சொல்றா. டென்ஷன் ஆட்டியா? நான் சும்மா ஜோக் பண்ணடா. பயந்துட்டல?
ஹலோ, என்னாச்சு? மாறா, நான் திரும்பவும் என் வீட்டுக்கு போகிறேன். பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன். நீ வீட்டுக்கு வந்து என்னை பிக் பண்ணு. நாம் அன்னைக்கு சொன்ன மாதிரியே கிளம்புறோம். ஹலோ, வா வா. ம், ஒன்றும் இல்லை. ஏறு. எங்கே போகிறேன்னு சொல்லுங்க. ம், சொல்றேன். அவளை தேடி வந்தியா? அவ போயிட்டா. எங்கே போனா? எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு வண்டி வந்தது, ஏறி போயிட்டா. இந்த மாதிரி ஒரு வாட்டி போகும்போது தான் அப்பா கிணத்துல குதிச்சாரு. இவெல்லாம் ஒரு பொண்ணு தானா? அவ எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவளுக்கு என்ன தோணுதோ அதான் தான் செய்வான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவ்வளவு நல்லாவே இருக்க மாட்டான். மாறா, என்னடா நீங்க போற? சின்னதா ஒரு பிரச்சனை. 2 நாளா போலீஸ்காரங்க கூப்பிட்டு இருக்காங்க. வக்கீலும் ஸ்டேட்டை விட்டு வெளியில போக சொல்றாரு. பரவாயில்ல, கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்க? டேய், இவன் எங்கே போனானே தெரியல. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். இது ரெகுலர் பிரச்சனையா இருக்க. எங்கன்னு போய் இப்போ தேடுறது? டேய், நான் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கட்டா? அப்போ போய் பாரு. டேய், அவங்க அண்ணன் சொல்லும்போது நான்... அப்ப நீ என்னடா? அவள் வீட்டில் தான் இருப்பா. நான் உள்ளே போய் பார்க்குறேன். எப்படி உள்ள போவ? செவரேறி குதிப்பேன். நீ தனியா போகாத. நீ தான் வரலையே. டேய் வாங்க, நீ தைரியமா இரு.
இவன் கூட வருவான். நீங்க என்கிட்ட பாசமா பேசி இவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இந்தாங்க. 2 நாளுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். உங்க மூட் அவுட்டா இருந்ததுனால தரல. நீ மேலே போ, நான் வரேன். போ. ம். நீ போ, நான் வந்துடுறேன். போ. அண்ணா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படி வாங்க. ஹலோ மரா, நீ எங்க இருக்க? என்னன்னு சொல்லு. டேய், நீ எங்க இருந்தாலும் சரி அங்கிருந்து போயிடு. நீ சொன்னதை வச்சு அவளை நான் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். ஹலோ ஹலோ மாரா. டேய், நீ சொன்ன அவ அண்ணன் இருக்கான்ல, அவன் அவளோட அண்ணனும் இல்லை. அவன் பேரு இவானும் இல்லை. அவன் பேரு அருண். அவங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கி நாசம் பண்ணிட்டான் பிசினஸ்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் வேணும்னு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசுற? டேய், அவன் மேல காதல் வந்து அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கான்டா அவன். அவனை காதலிச்ச எல்லாருமே இப்ப மிஸ்ஸிங், தெரியுமா உனக்கு? ரொம்ப டேஞ்சர். நாம நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல அவன்.
வாட்ச் நல்லா இருக்கே, பிடிச்சிருக்கா? ம் ம். வாட்ச் நல்லா இருக்குன்னு. ஆ. படுக்கலாமா? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? என்ன இப்படி பாக்குறீங்க? என்னமோ என்ன கொல்ல போற மாதிரியே பாக்குறீங்க. இல்ல ஐயோ. நீ சாப்பிட்டியா? நம்ம ஒன்னதானே சாப்பிட்டோம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆ. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. வா. வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன என்ன? நீ தூங்கு. ஒன்றும் இல்லை. அண்ணா அண்ணா எழுந்துரு. அண்ணா 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 தினேஷ், தினேஷ், டே அஜித்தே, எந்திரா. மாறா மாறா.
மாறா மாறா அப்பயே போக சொன்னல, திரும்ப எதுக்கடா ஏறி வந்து? என்னடா நினைச்ச? உன் நடிப்பை பார்த்து ஏமாந்து போயிருவேன் நினைச்சியா? நான் இங்க இருந்து போறதா இருந்தா அவளையும் கூட்டிட்டு தான் போவேன். இப்ப வாடா வாடா. உங்களுக்கு தெரியல அவன் எங்க இருப்பான்னு? எங்க இருந்து போயிடு. எங்கன்னு சொல்லுங்க. அவன் உன்னை கொன்னுடுவான். எங்கன்னு சொல்லுங்க. எங்க இருந்து போயிடு. அவன் கொன்றுவான். அவளுக்காக தான் வந்தேன். நானே கண்டுபிடிக்கிறேன்.
யாருக்கும் எப்பவும் கிடைக்கக்கூடாத ஒரு கசன் தான் அருண் ஆண்டனி. சின்ன வயசுல இருந்தே அவனோட சுபாவத்தை யாராலுமே தாங்கிக்கவே முடியாது. எனக்காகவே எல்லாம் பண்ற மாதிரி நிறைய பேர் அவன் கொடுமை பண்ணிருக்கான். என்னை விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். எப்பவுமே நான் அவன்கிட்ட தாழ்ந்து போகணும் தான் அவன் ஆசைப்பட்டான். திடீர்னு அவன் காணாம போயிட்டான். அதுக்கப்புறம் நிறைய காசோட திரும்ப வந்தான். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரத்தத்தோட வாட அடிக்கும். கடைசியில கடன் ஆகி அப்பா சோகமான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடும் போகணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அப்பாவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தான். அது எனக்காக மட்டும் இல்ல, அவனோட ஏதோ பிசினஸுக்காக. அந்த வீடு அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்பா உண்மையிலேயே அவனுக்கு அடிமையாயிட்டாரு. தப்பிக்க முடியாத ஒரு அடிமை. ஒரு நாளைக்கு டாய்லெட் பிளாக் ஆகும் போதுதான் எனக்கு சில டவுட் எல்லாம் வந்துச்சு. அவனை நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கு நான் அவனோட இன்னொரு முகத்தை பார்த்தேன். ஏதோ ராத்திரியில யாரையோ கொண்டு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் பாடியை ட்ரில் பண்ணி கடைசியில் இந்த பாத்ரூம்குள்ளே சமாதி ஆக்கிடுவான். அன்னைக்கு அந்த ரூமுக்கு வர மனம் சாகுற வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத ஒண்ணா இருந்துச்சு. அப்பவே அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்ன பயமுறுத்தினா, நினைவில்லாம ஆக்குனா. ஆனா எனக்கு கொல்லல. விடிஞ்சதும் உடம்பெல்லாம் ஏதோ எனக்கு பயங்கர வலி. அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை நீ இதை கேட்கறது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. இதை நான் யாருக்கிட்டலாம் சொல்லணும், அவங்க எல்லாரையும் கொண்டுட்டான். அதனாலதான் மாறா எப்பவுமே நான் உன்கிட்ட இதை சொல்லாம இருந்தேன். நீ எனக்கு எப்பவும் வேணும் மாறா. ஏய் எழுந்துரு. உனக்கு என்ன பீரியட்ஸா? நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்.
பயப்படாத, அவன் போயிட்டான். ஹலோ சார், ரொம்ப நாளாக நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் ஏன் சார் என் ஃபோன் எடுக்கல? சார் அதான் ஒரு அர்ஜென்ட் மேட்டர், அதான் உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை,
அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு சிப் வாங்கியிருந்தீங்கல்ல, அதோட ரிசீவர் தான் உங்ககிட்ட இருக்கு சார். உங்களோடது என்கிட்ட இருக்கு சார். தெரியாம மாறி போச்சு சார். நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா? அப்படின்னா நான் கொண்டு வரேன். இதால என் வேலையே போயிடும் சார். சார், ஹலோ, கேக்குறீங்களா? ஹலோ. இது எங்க இருந்து கிடைச்சது? தெரியல. என்னடா இது? டேய், இனி இதை மறந்துடு. ஒன்றும் இல்லை. போலாமா? சென்றாய் சென்ற என்னை தாண்டி இனி நீதான் எந்த நந்தாரி. தேங்க்யூ. அப்புறம் பார்க்கலாம்ல. மாறின பாத்தீங்களா? அது அங்க இருக்கு. பயந்துட்டியா? சுத்தமா பயப்படல. நான் உனக்காக ஒன்று வச்சிருக்கேன். தர என்ன இது? இதுதான் இவ்வளோ நாளா இதோ இங்கிருந்து உனக்கு டென்ஷன் கொடுத்தது. அதனால இதை கொண்டு போய் இடிச்சு நல்லா அடிச்சு குடிச்சேன்னா உன் கோவெல்லாம் பறந்துடும். ஓகே? மாறா, 2 ஸ்டெப்பு போலாமா? என்ன பாட்டு? முதல்ல இங்க வாடா, சீக்கிரம் வாடா. பாடலாமா? ராவண நாட்டு